பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னாடி எப்படி எல்லாத்துக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கோ, அத மாரி தான் எனக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, எங்க அம்மாவுக்கு பேரலைஸ் ஆயிடுச்சு. பேரலைஸ் ஆனனால எனக்கு ஜாப்ல ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. என்ன பண்ணலான்னு நெனச்சு, அப்படியே ஒரு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பிஸ்னஸே. அம்மாவ யாரும் டேக் கேர் பண்ண முடியல. ஏன்னா, நம்மளுக்கு அவ்வளோ வசதி இல்ல. வாடகை வீட்ல தான் நம்மளும் இருக்கோம். சரி என்ன பண்ணலான்னு நெனச்சு தான் நான் குவைட் பண்ணிட்டு, சரி நம்ம ஈவினிங் போல ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அத வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம்னு நெனச்சு தான் இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த க்ளோத்திங் கார்டு எங்கேருந்து பண்ணோம், வேற நம்மளுக்கு எவ்வளோ செலவாச்சு, எங்கேருந்து ஸ்டாக் எடுத்தோம், இதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் எனக்கு உங்கள் சப்போர்ட் தேவை. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ப்ளீஸ் எனக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைப்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிடுங்க எப்படியாச்சு. மேலே தெரியிற ஸ்க்ரீனில் நம்மளுக்கு க்ளோத்திங் கார்டு பண்ண எவ்வளோ செலவாச்சு, வேறு எவ்வளோக்கு ஸ்டாக் எடுத்திருக்கோம், இதெல்லாம் நம்ம வீடியோவில் காமிக்க போகிறோம் இன்னைக்கு. மொத்தமாகவே நம்மளுக்கு ஒரு 35,000 கிட்ட இந்த க்ளோத்திங் கார்டு பண்ணதுக்கே செலவாயிட்டு. என்னன்னா இதில் நம்ம ஸ்டீல் வந்து ஒரு 12,000 கிட்ட ஸ்டீல் நம்ம வாங்கியிருக்கோம். சைக்கிள் மட்டும் நம்ம செப்பரேட்டாக வாங்கியிருக்கோம். அது நம்மளுக்கு ஒரு 4,000 கிட்ட ஆகிட்டு. வேறு நம்ம அதை மாடிஃபை பண்ணுறவங்களுக்கு ஒரு 5,000 கிட்ட கொடுத்தோம். வேறு நம்ம 3 ஷீட் வாங்கியிருக்கோம். ஒரு ஷீட் நம்மளுக்கு 2,500 அப்படி 7,500 டோட்டலாகவே ஆகிட்டு. அவங்களுக்கு கெமிக்கல் வாங்கி ஒட்டுனது வேற, அவங்களுக்கு சேலரி, இந்த ஸ்க்ரூ நட்டு எல்லாமே மொத்தமாக சேர்த்து 35,000 கிட்ட அவங்களுக்கு ஆயிட்டு. வேற நம்ம ஒரு 30,000க்கு ஸ்டாக் எடுத்திருக்கோம். அது திருப்பூர்லேருந்து தான் எடுத்திருக்கோம். மேலே பார்க்குற ஸ்க்ரீனில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க.